காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைகின்றோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் ஜெகம் புகழும் அற்புதமான மகான் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றால் மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை 42வது வரியை சொல்லிவிட்டார். மூலம் என்று அழைத்தேனோ கஜராஜனை போல என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது 43வது வரியை சொல்கின்றார். பூச கொடுத்தேனோ கூனியை போல என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார். ஸ்ரீமத் பாகவதத்திலே வரக்கூடிய அற்புதமான கதை. எதை பூச கொடுத்தால், யாருக்கு கொடுத்தால்? இது ஒரு கேள்வி நமக்குள் எழும்புகின்றது. என்னன்னா, நாம முதல் வரி சொன்னா இல்லையா, அழைத்து வர சென்றேனோ அக்ரூரை போல என்று ஆரம்பித்துன்னு. இந்த அக்ரூரர் ஒரு பணியை செய்கின்றார், கம்சன் கூறியபடி. அது என்னன்னா, கம்சனுக்கு மிகப்பெரிய தலைவலியாக போய்விட்டது. கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு உயிர் பயம் உண்டு. ஒவ்வொரு நாளும் அவனால நிம்மதியாக தூங்க முடியவில்லை. எப்பொழுது கிருஷ்ணன் வந்து தன்னை கொன்று விடுவானோ என்று ஒவ்வொரு கணமும் பயந்து கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றான். சரி, கிருஷ்ணன் நம்மளை தேடி கொள்றதுக்குள்ள கிருஷ்ணனை நாம மதுராவுக்கு கூப்பிட்டு நாம் அவனுடைய உயிரை போக்கி விடுவோம் என்பது இவனுடைய நயவஞ்சகமான திட்டம். ஆனா நம்பிக்கைக்குரிய ஆள் சென்று கூப்பிட்டால் ஒழிய கிருஷ்ணன் மதுராவிற்குள் காலடி எடுத்து வைக்க போவது கிடையாது. யாரை அனுப்புவது? அப்பொழுது அக்ரூரரை அனுப்புகின்றான் கம்சன். நீங்கள் சென்று தனுர்யாகம் நடத்த விரும்புகின்றானாம் கம்சன், தாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகின்றான். அக்ரூரருக்கு உள்ளூர சந்தோஷம். எப்பொழுதடா கிருஷ்ண பகவானை பார்ப்போம் என்று அவர் காத்து கொண்டிருந்தார், தவம் செய்து கொண்டிருந்தார். இந்த வாய்ப்பு அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக போய்விட்டது. அவர் என்ன பண்றாரு பாருங்க, தேரில புறப்பட்டு போகின்றார். கோகுலத்திலிருந்து கண்ணனை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். உடன் பலராமரும் வருவார். இவருக்கு போகும்போது இருந்த சந்தோஷம் என்னன்னா, குட்டி பாலகிருஷ்ணனை பார்க்க போகின்றோமே என்ற சந்தோஷம் இருந்தது. ஆனா திரும்பி வரும்போது ஒரு கலக்கம் வந்து விட்டது. இவனோ சிறு பிள்ளை, கம்சனோ கொடிய அரக்கன். என்ன செய்து விடுவானோ இந்த சிறு குழந்தை என்ற ஒரு பயம் வந்து விட்டதாம். அப்பொழுது அந்த சிறு கலக்கத்தையும் புரிந்து கொண்டு பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தேரை நிறுத்தி யமுனா நதிக்கரையில நீராடும் பொழுது அந்த அக்ரூரருக்கு தன்னுடைய சுயரூபத்தை காட்டிவிட்டார். ஆதிசேஷனுக்கு பக்கத்திலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் அம்சம்தான் நான் என்பதை தெல்ல தெளிவாக அவனுக்கு காட்டி கொடுத்து விட்டார் அக்ரூரருக்கு. இப்பொழுது கொஞ்ச நஞ்ச கலக்கமும் மறைந்து விட்டது. அக்ரூரருக்கு சந்தோஷமாக கூட்டிக் கொண்டு வருகின்றார் மதுராவிற்கு. மதுராவிற்குள் அக்ரூரருடைய தேர் நுழைந்து விட்டது. இப்பொழுது கிருஷ்ணர் எங்கே இருக்கின்றார் என்றால் மதுராவிலே இருக்கின்றார். அவருக்கா வியப்பாக போய்விட்டது. எத்தனை அற்புதமான மணிமாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், எத்தனை அற்புதமான சாலைகள், வீதிகள், இதையெல்லாம் பார்த்து கொண்டே வருகின்றார். அரண்மனையிலே ஒருவள் உத்தியோகம் செய்கின்றாள். அது என்னன்னா, அவளுடைய பெயர் திருவக்கா. கம்சனுக்கு சந்தனம் அரைத்து கொடுக்கின்ற வேலை அவளுடையது, அரசாங்க பணி. அவளுடைய பெயர் என்னவோ திருவக்ரா. ஆனால் ஒருவர் கூட அவளை அந்த பெயரை சொல்லி அழைத்தது கிடையாது. அவளுடைய தோற்றம் கூன் விழுந்த முதுகு தோற்றம். கூனி என்றுதான் அவளை கூப்பிடுவார்கள். அவளுடைய பெயர் அவளுக்கே மறந்து விட்டது. கிருஷ்ணர் என்ன பண்றாரு பாருங்க, பலராமரோடு சேர்த்து கொண்டு கைகளை அவனோடு சேர்த்து கொண்டு கை கோர்த்து கொண்டு
வீதியில இறங்கி நடந்து வருகின்றார் கிருஷ்ண பரமாத்மா பலராமரோடு. அப்பொழுது பார்க்கின்றார், நல்ல மணமான சந்தனத்தினுடைய வாசனை அவருடைய நாசியை நெருடுகின்றது. பார்த்தால் ஒரு கூன் விழுந்த முதுகோடு ஒரு பெண், கையிலே அரைத்த சந்தனம், நல்லாக வாசம் மிகுந்த சந்தனம் அது. கிருஷ்ணர் கூப்பிடுகின்றார் சுந்தரி என்று. இவளுக்கு பாருங்க, ஆச்சரியமாக போய்விட்டது. யாரும் அவளை அப்படி கூப்பிட்டது கிடையாது. கூனி என்றுதான் கூப்பிடுவார்கள். ஆனா கிருஷ்ணர் என்னன்னு கூப்பிடுறாரு? இந்த அழகான வசனத்தை கிருஷ்ணரை தவிர வேறு யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. பகவான் கிருஷ்ணனுடைய பரமானந்த நிலை அது. அவருக்கே தகும் அப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை உதிக்க. வசீகர குரல் கிருஷ்ணனுடையது. கூப்பிடுகின்றார். அவளுக்கு என்ன தோன்றியதோ என்னவோ, அவளுடைய அத்தனை வருட துயரங்களும் மறைந்து போய்விட்டனவாம் நொடி பொழுதிலே. பகவானுடைய அருள் அப்படி. ஒருவர் எத்தனை காலமாக எவ்வளவு துன்பத்தை துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் பகவானுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய மனது குளிர்ந்து விடும். அப்படித்தான் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது, ஒரு ரசாயன பரிமாற்றம் நிகழ்ந்தது இங்கே. சொல்லனாத ஆனந்தம் அவளுக்கு. கிருஷ்ணர் கேட்கின்றார், சுந்தரி என்று அழைத்து, எனக்கு இல்லையா சந்தனம், எனக்கு பூசிவிட மாட்டாயா என்று கேட்கின்றாராம். பார்க்கின்றாள். வைணவ சம்பிரதாயத்திலே ஒரு 3 விஷயங்கள் மிகவும் அற்புதமாக சிலாகிக்கப்படும். அது என்னன்னா, கைமாறு கருதாத விருந்தோம்பல், சுருள் சுருளாக மாலை, சுண்ணாம்பு கலக்காத சந்தனம். இந்த 3 உயர்வான விஷயங்கள். இதுல பாருங்க, இந்த சுண்ணாம்பு கலவாத சந்தனத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றாள் இந்த திரிவக்ரா. பூசிவிட சொன்னதும் அவளுக்கு மிகுந்த சந்தோஷம் திரிவக்ராக்கு. கிருஷ்ணனுடைய கை கால்கள் மார்பிலை எல்லாம் சந்தனத்தை பூசி விடுகின்றாள். கிருஷ்ணர் பாருங்க, அவருடைய விஷம குணம் போகவில்லை. கொஞ்சம் குறும்புக்கார கிருஷ்ணன் அல்லவா? இதைவிட அற்புதமான சந்தனம் உன்னிடத்தில் கிடையாதா என்று கேட்கின்றாராம். இதுதான் கண்ணா மிகவும் உயர்ந்த சந்தனம் என்று சொல்கின்றார். கிருஷ்ணர் பாருங்க, ஒரு அற்புதமான விஷயத்தை இங்கே செய்கின்றார். இது மிக அற்புதமான லீலை. என்னன்னா, அவளுடைய கால் கட்டை விரலை தன்னுடைய கால்களால் அழுத்தி மிதித்து கொண்டு அவளுடைய முகவாய் கட்டையை கைகளிலே பிடித்து உயர்த்துகின்றாராம். அந்த கூன் விழுந்த முதுகு இப்பொழுது காணும். சுந்தரி என்று அழைத்தார் அல்லவா, அப்படிப்பட்ட மயக்குகின்ற அற்புதமான சொரூபம் அவளுக்கு வாய்த்து விட்டது. கிருஷ்ணன் கைகளை வைத்தான் என்று சொன்னால், அவனுடைய ஸ்பரிசம் நம் மீது பட்டது என்று சொன்னால் நம்முடைய முந்தை வினை கூட அழிந்து விடுமே. இதுதானா மிகப்பெரிய ஒரு அதிசயம்? இப்பொழுது அனைவரும் திரும்பி பார்க்கின்றார்களாம் இந்த அற்புதத்தை. ஏன்னா இவர் இந்த அதிசயத்தை புரிந்தது மதுராவின் வீதியிலே. அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். ஏன்னா பிறந்தது முதற்கொண்டு அவள் கூன் விழுந்த முதுகை கொண்டவள். அவளை கூனி என்றே கூப்பிட்டு பழக்கப்பட்டவர்கள் மக்கள். இந்த அற்புதத்தை நிகழ்த்தி விட்டார் கிருஷ்ண பரமாத்மா. கம்சன் என்னவோ கிருஷ்ணனை வதம் செய்வதற்காக அக்ரூரரை கொண்டு அழைத்து வர சொன்னார். ஆனால் கிருஷ்ணன் வந்தவுடனே இந்த அற்புதத்தை மதுராவிலே நிகழ்த்தி விட்டான். இதை சொல்கின்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை. ஐயா, அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய அளவுக்கு பக்தி என்னிடம் இல்லையா ஐயா? மதுராவிலே வாழ்கின்ற அந்த திரிவக்ரா செய்த புண்ணியத்தை நான் செய்யவில்லையே. எத்தனை பெரிய புண்ணியம் இருந்திருந்தால் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அவதாரம் நிகழும் காலத்திலே தான் பிறந்திருந்து அவனை நேரில் பார்க்க கொடுத்து வைத்திருக்க கூடியவள் அல்லவே நான்? அப்படிப்பட்ட புண்ணியத்தை செய்தேனா ஐயா என்று சொல்கின்றாளாம் ஸ்ரீமத் ராமானுஜரிடம் இந்த மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. சொன்னது என்னவோ உண்மையான நிலைதான். ஏனென்றால் அவ்வளவு சுலபத்தில் கிருஷ்ணனுடைய அருள் நமக்கு கிடைத்து விடுமா என்ன? அதுவும் சுந்தரி என்று அழைத்து கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு? அந்த பெண்ணினுடைய கூன் முதுகை நிமிர்த்தி விட்டார் அல்லவா?
காண்போர் எல்லாம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அற்புதமான சௌந்தரியம் இப்பொழுது அவளுடையது. சுந்தரி என்று சும்மா கூப்பிடவில்லை கிருஷ்ண பரமாத்மா, சொன்னபடியை செய்து விட்டார் அல்லவா. எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயத்தை செய்து விட்டார் கிருஷ்ண பரமாத்மா. இதை ரொம்பவும் சிலாக்கியமாக உயர்த்தி சொல்கின்றார் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. பார்க்கின்றார் ஸ்ரீமத் ராமானுஜர். அடுத்த வார்த்தை என்ன சொல்ல போகின்றால் அது யாரை பற்றியது என்பதை பற்றிய பதிவை நாம் அடுத்த அத்தியாயத்திலே பார்ப்போம். அதுவரை நாம் இப்படிப்பட்ட அற்புதமான கிருஷ்ண பக்தர்களை நினைத்துக் கொண்டிருப்போமாக. மீண்டும் சந்திப்போம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே. அதுவரை நாம் ஸ்ரீமத் ராமானுஜருடைய திருவடிகளிலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளிலும் நம்முடைய வரத்தை கோரிக்கொண்டிருப்போமாக. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.